சேலம் மாவட்டம் இலுப்பநத்தம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்தவரிடம் காவல்துறை உதவி ஆய்வாளர் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. இலுப்பநத்தம் பகுதியில் செந்தில் என்பவர் சட்டவிரோதமாக டாஸ்மாக் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வரும் இலுப்பநத்தம் செந்தில் என்பவரிடம் வீரக்கனூர் காவல் உதவி ஆய்வாளர் கருப்பண்ணன் பணம் கேட்பதும், அதற்கு செந்தில் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்து விட்டதாகவும், ஒரு நாளைக்கு 30 பாட்டில் தான் விற்பனை ஆகுது என கூறும் செல்போன் உரையாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்க விட்டது அந்த ஸ்டேஷன் இது பண்ணணும், கம்ப்யூட்டர்ல அதை போட்டு கலக்கிறோம், ஃபைல் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் அது கொடுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. நினைச்சுக்கிது அது என்னமோ நம்ம வாங்கி இங்க இதுக்கு நினைச்சுக்காது, அந்த மாதிரில சரிங்க. இல்லைங்க கம்ப்யூட்டருக்கு இதுக்கு இது பண்ணணும், போட்டு கொடுக்கணும். அதுக்குதான் ஒரு 1000 ரூபா கணக்கு பண்ணி தரேங்கய்யா. என்ன கேட்டா 1500 ரூபா கணக்கு பண்ணி தரேங்கய்யா. ஒண்ணு கட்டுல 1500 ரூபா கணக்கு பண்ணி தரேங்க. அன்னைக்கு 1000 இன்னும் ஒரு 500 தரேங்கய்யா. வச்சு வேண்டாம்.